Okay, good morning. I'm going to present a topic on arbitrability. Okay, let me start with the question that can every dispute be settled by arbitration merely because parties agree to arbitrate? So, in the question, absolutely எல்லா disputesமே வந்து arbitration மூலமா resolve பண்ண முடியாது. So, while arbitration வந்து பாத்தீங்கன்னா is known for its party autonomy as well as flexibility. ஆனா not all disputes can be capable of resolved through arbitration. So, on the legal concept which determines the boundary is called arbitrability. So, today we will see about arbitrability. So, first of all, what is arbitrability? Arbitrability அப்படிங்கிறது என்னதுன்னா is the capability of a dispute to be resolved through arbitration. So, it answers the fundamental question whether particular dispute can be adjudicated by a private forum chosen by the parties instead of a court or a statutory tribunal. So, இந்த ஆர்பிட்ரபிலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூணு ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா இட் டிட்டர்மைன்ஸ் வெதர் பர்டிகுலர் டிஸ்பியூட் வந்து ஆர்பிட்ரேட்டர் ஹாஸ் த பவர் டு ஹியர். Second, it balances the party autonomy with the public interest. And third, it ensures that certain disputes it should be resolved with the court proceedings. So like criminal offenses, the matrimonial disputes, இந்த மாதிரி disputes வந்து கோர்ட் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சொல்லியிருக்காங்க. Next, types of arbitrability-ல it is classified into two types of subjective arbitrability and objective arbitrability. When it comes to subjective arbitrability, it deals with the parties, whether parties agree to arbitrable. So like whether parties agree to submit the dispute to the arbitration. So, and after that objective arbitrability, it deals with the particular dispute. So, objective அப்படிங்கும்போது அது டிஸ்பியூட் பத்தி பேசுது. வெதர் அந்த டிஸ்பியூட் வந்து ஆர்பிட்ரேஷன் மூலமா ரிசால்வ் பண்ண முடியுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்குள்ள வந்திருக்காங்க. லைக் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு அந்த டூ இண்டிவிஜுவல்ஸ்ல யாராச்சும் ஒருத்தங்க வந்து கிரிமினல் அஃபென்ஸ் வந்து அகைன்ஸ்ட் இன்னொருத்தங்க பண்ணாங்கன்னா நம்ம ஆர்பிட்ரேஷன் மூலமா செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வந்தாங்கன்னா அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வந்து ஆர்பிட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஸோ அது வந்து பாக்குறது வந்து அப்ஜெக்டிவ் ஆர்பிட்ரபிலிட்டி. ஸோ தென் இந்த ஆர்பிட்ரபிலிட்டிக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஆர்பிட்ரபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து தனியா டிஃபைன் பண்ணல. ஆனா இந்த கன்வென்ஷன் ஆன் ரெகக்னிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ்ல ஆர்டிகல் 2ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இஃப் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஆர்பிட்ரபிள்னா அப்போ வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே ஆர்டிகல் 5ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இஃப் ஒரு கண்ட்ரில வந்து அந்த டிஸ்பியூட் வந்து ஆர்பிட்ரபிள் அண்ட் சேம் டைம் இன்னொரு கண்ட்ரில வந்து அந்த டிஸ்பியூட் வந்து நாட் ஆர்பிட்ரபிள் அப்படிங்கும்போது அந்த ஆர்பிட்ரபிளா இருக்கிற கண்ட்ரில இருக்கிற அவார்ட் வந்து நான் ஆர்பிட்ரபிள் கண்ட்ரில வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த நான் ஆர்பிட்ரபிள் கண்ட்ரில வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஆர்டிகல் 5ல சொல்றாங்க. அண்ட் யூஎன் சிட்ரால் மாடல் லால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 34 clause 2 clause B வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் அந்த பர்டிகுலர் கண்ட்ரில அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து நான் ஆர்பிட்ரபிள்னா அப்ப அந்த அவார்டை செட்டிசைட் பண்றதுக்கான பவர் கோர்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சேம் டைம் இந்தியால ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996லயும் இதே கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்பிட்ரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 7ல வந்து ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஈவன் இஃப் டிஸ்பியூட் வந்து ஆர்பிட்ரபிளா இருந்தா கூட ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருந்தா மட்டும்தான் அங்க வந்து ஆர்பிட்ரபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியால வந்து பூஸ் ஆலன் ஹாமில்டன் விசஸ் எஸ்பிஐ ஹோம் ஃபினான்ஸ் இந்த கேஸ் வந்து க்ரூசியல் கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிருக்காங்க ஃபார் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரைட்ஸ் இன் ரெம் அண்ட் ரைட்ஸ் இன் பெர்சோனம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் டிஸ்டிங்யூஸ் பண்ணி ரைட்ஸ் இன் ரெம் வந்து நான் ஆர்பிட்ரபிள், ரைட்ஸ் இன் பெர்சோனம் வந்து ஆர்பிட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டிங்யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து 3 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஆர்பிட்ரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First, அந்த dispute வந்து legally capable of arbitration, legally capable of being settled through arbitration. Second, arbitration agreement வந்து அங்க இருக்கா. And third, அந்த arbitration agreement வந்து அந்த dispute வந்து கவர் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் கேஸ் பூஸ் ஆலன் கேஸ்ல வந்து certain disputes வந்து நான் ஆர்பிட்ரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் கிரிமினல் அஃபென்ஸ், மேட்ரிமோனியல், கார்டியன்ஷிப்
இன்சால்வன்சி இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வந்து நான் ஆர்பிட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வித்யா ட்ரௌலி கேஸ், இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்பியூட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் ஸ்டாட்யூட் இருந்துச்சுன்னா அது நான் ஆர்பிட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு மியர்லி அப்படி சொல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் டெனன்சி ஆக்ட், டெனன்சி டிஸ்பியூட்டுக்கு டெனன்சி ஆக்ட் வந்து இருக்கு, தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் டெனன்சி ஆக்ட் இருக்கு. இப்போ மியரா இந்த டெனன்சி டிஸ்பியூட்டுக்கு இந்த ஆக்ட் இருக்கு, அதனால நம்ம வந்து இதை ஆர்பிட்ரேஷனுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மியரா சொல்லாம ஃபோர்ஃபோல்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தது இந்த வித்யா கேஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வெதர் அந்த டிஸ்பியூட் வந்து ரைட்ஸ் அண்ட் ரெம்மா இருக்கணும், செகண்ட் அதுல வந்து அந்த டிஸ்பியூட்ல வந்து தேர்ட் பார்ட்டி யாராச்சும் அஃபெக்ட் ஆயிருக்கணும், ஸ்பெஷல் ஸ்டாட்யூட் வந்து இருக்கணும், அண்ட் லாஸ்ட் அதுல ஏதாச்சும் ஒரு சாவரின் ஆர் பப்ளிக் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா அது வந்து நான் ஆர்பிட்ரபிள். ஸோ வந்து மியரா இங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்டாட்யூட் இருக்கு அதனால இது நான் ஆர்பிட்ரபிள் அப்படின்னு சொல்லாம இந்த ஃபோர்ஃபோல்ட் டெஸ்ட் கொண்டு வந்த கான்செப்ட் தான் இந்த வித்யா கேஸ். அண்ட் இது மூலமா questions involving இந்த ஐபி டிஸ்பியூட்ஸ், ஃப்ராடு, கம்பெனி லா, ஸ்டாம்ப் டியூட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் கூட வந்து இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இப்போ எவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா வந்து அப்படிங்கும்போது ஜென்ரலா வந்து ப்ரோ ஆர்பிட்ரேஷன் இருக்கு, பட் ரிமைன்ஸ் மோர் கான்சியஸ் தேன் லீடிங் ஆர்பிட்ரேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு. ஸோ இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன்ல இந்த ஆர்பிட்ரபிலிட்டி அப்படிங்கறத வந்து 3 இதா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிபரல் ஆர்பிட்ரபிலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன், நெக்ஸ்ட் மாடரேட் ஜூரிஸ்டிக்ஷன், நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ். இந்த லிபரல் அப்படிங்கும்போது யூஎஸ், சிங்கப்பூர், யூகே இவங்கெல்லாம் வந்து லிபரல் இதுல வருவாங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்லெஸ் இங்க வந்து இந்த டிஸ்பியூட் வந்து ஆர்பிட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருந்தா மட்டும்தான் அங்க வந்து அந்த டிஸ்பியூட் வந்து ஆர்பிட்ரேட் பண்ண முடியாது, மற்றபடி எல்லாமே ஆர்பிட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது அந்த லிபரல் ஜூரிஸ்டிக்ஷன்ல. நெக்ஸ்ட் மாடரேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து கனடா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த மாடரேட் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருவாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரோ ஆர்பிட்ரேஷன் கண்ட்ரிஸ், இவங்க வந்து சர்டன் டிஸ்பியூட்ஸ் மட்டும் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட் மேட்டர்ஸ்ல தான் வரணும்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. லாஸ்டா வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ சைனா, ரஷ்யா வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த டிஸ்பியூட்ஸ் வந்து பாத்தீங்க இந்த கண்ட்ரீஸ்ல வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்டா அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கிற மேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா கோர்ட் கிட்ட தான் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனால வந்து மேரேஜ், அடாப்ஷன், கார்டியன்ஷிப் இதெல்லாம் வந்து நான் ஆர்பிட்ரபிள் அப்படின்னு சொல்லி முடிக்கும். ஸோ lastly I would like to conclude with arbitrability அப்படிங்கிறது வந்து it is not fixed. So based on the country to country இந்த arbitrability அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு கண்ட்ரில வந்து ஒரு மேட்டர் வந்து ஆர்பிட்ரபிள் அப்படிங்கும் போது அந்த கண்ட்ரி கொடுக்குற அவார்ட் வந்து இன்னொரு கண்ட்ரில அந்த மேட்டர் சேம் மேட்டர் வந்து நான் ஆர்பிட்ரபிள் அப்படிங்கும் போது அந்த கண்ட்ரில என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் வந்து யுஎன் சிட்ராலையும் சொல்லியிருப்பாங்க, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ் அந்த கன்வென்ஷனையும் சொல்லியிருப்பாங்க. So thank you.